மதுரை ஆதீனம் சர்ச்சை 293வது குருமகா சன்னிதானம் யார்? ஆன்மீக ரீதியாகவும் சரி, சட்ட ரீதியாகவும் சரி, 293வது குருமகா சன்னிதானம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் தான். ஏப்ரல் மாதம் 2012 292வது குருமகா சன்னிதானம் மதுரை ஆதீனத்தின் பாரம்பரிய முறைப்படி பகவான் அவர்களுக்கு விசேஷ தீட்சை, மந்திர காஷாயம், நிர்வாண தீட்சை மற்றும் ஆச்சாரிய அபிஷேகம் செய்வித்து முடிசூட்டினார்கள். மதுரை ஆதீனத்தினுடைய பாரம்பரிய முறைப்படி, பாண்டிய நியமன முறைப்படி தங்க கிரீடம் அணிவித்து செங்கோல் அழித்து முடிசூட்டி முறைப்படி ஆதீனத்தின் பொறுப்பை ஒப்படைத்தார். மதுரை ஆதீனத்தினுடைய மதர் டாக்குமெண்ட்ல சொல்லுது இல்லையா, ஆச்சாரியார் அபிஷேகம் பற்றி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருவருக்கு தவிர ஆச்சாரியர் அபிஷேகம் செய்து வைக்கின்ற பழக்கம் இல்லை. அது மட்டும் இல்ல, 292வது குருமகா சன்னிதானம் அவருக்கு சிவபெருமானும் பார்வதி அன்னையின் உள்ளத்தில் உணர்த்தி அடுத்து மதுரை ஆதீனத்தின் வாரிசாக இருப்பவர் திருவண்ணாமலை அண்ணாமலையாரின் அவதாரமான பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் இப்போது பெங்களூரில் இருக்கின்றார். அவருக்கு முடிசூட்டப்பட வேண்டியது என்று அவர்கள் உளமாற உள்ளத்தில் உணர்த்தியதை பொது மேடையில் சொல்லி இருக்கின்றார். எல்லாவல்ல சிவபெருமான் பார்வதியார் அருள் புரிந்து நம்முடைய நித்யானந்தர் அவர்களை தேர்ந்தெடுக்குமாறு எங்களுக்கு உணர்த்தினார். தகுதியுள்ள ஆற்றல் மிக்க ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சம்பிரதாயப்படி, மரபுப்படி அவருக்கு ஆச்சாரியம் செய்து, நிர்வாண தீட்சை செய்து, மந்திர காஷாயம் கொடுத்து, விசேஷ தீட்சைகள் எல்லாம் செய்வித்து முறையாக பண்ணியிருக்கிறோம். அடுத்து சட்ட ரீதியாக பார்க்கலாம். சட்ட ரீதியாக பார்க்கும் பொழுது மதுரை ஆதீனம் நியமனம் பற்றிய வழக்கில் சிஆர்பி 818 2018ஆம் ஆண்டு நடந்த வழக்கில் தீர்ப்பாக பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் 293வது குருமகா சன்னிதானமாக நியமித்தது மாற்ற முடியாதது என்று மிக தெளிவாக உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் 1973ஆம் ஆண்டு வழக்கில் தீர்ப்பாக ஒரு குருமகா சன்னிதானம் அவர்கள் இளைய சன்னிதானமாக யாரை நியமனம் செய்கிறார்களோ அவர்களுடைய நியமனம் என்பது மீண்டும் அவர்கள் நினைத்தாலும் அது மாற்றத்தக்கது அல்ல என்று மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐயா, மதுரை ஆதீனம் சுந்தரேஸ்வர சொக்கநாத பெருமானும் அன்னை தேவி மீனாட்சியும் உருவாக்கிய ராஜ்யம். அவர்களுடைய நிஜாவதாரமான பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களை தவிர வேற யாருக்குங்கயா முடிசூட்டப்பட முடியும்?